தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். பல தோழர்கள் அலைபேசி மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் மெயில் மூலமாகவும் ஆர்மி போஸ்டல் சர்வீஸிலே எப்பொழுது விண்ணப்பிக்க வேண்டும், அதற்கான விண்ணப்பம் எப்பொழுது கோரப்படும் என்கின்ற கேள்வியை தொடர்ச்சியாக எழுப்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது ஏப்ரல் 2025 சைக்கிளுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எந்தெந்த பிரிவிலே எத்தனை பதவிகள் என்பது ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த பிரிவிலே அங்கே எத்தனை பற்றாக்குறை இருக்கிறதோ அதை ஒட்டி இங்கிருந்து ஆர்மி போஸ்டல் சர்வீஸிற்கு ஆட்கள் அனுப்பப்படுவார்கள். தற்பொழுது அப்ளிகேஷன் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய இறுதி தேதி என்பது பிப்ரவரி 10 நிர்ணயிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த அப்ளிகேஷன் எல்லாம் ரெக்கமெண்டேஷன் என்பது பிப்ரவரி 21 அன்று அனுப்பிட வேண்டும். மெடிக்கல் தேர்வு, அதாவது மருத்துவ தேர்வு என்பது ஏப்ரல் 2025 நடைபெறும். ஒவ்வொரு விருப்பம் உள்ளவர்களும் அந்த வாலண்டியர் அப்ளிகேஷன் ஃபார்மை அந்தந்த சம்பந்தப்பட்ட கோட்ட அதிகாரிகள் மூலமாக அனுப்பிட வேண்டும். இந்த ஆர்மி போஸ்டல் சர்வீஸிலே சேர்ந்தால் நமக்கு என்ன பயன் கிடைக்கிறது என்பதை அறிந்தால்தானே நாம் வாலண்டியர் செய்ய முடியும். ஒன்று, தேசத்திற்காக செய்யக்கூடிய சேவை, அதை பெருமையுடன் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இரண்டாவது, இதிலே வேறு சில சலுகைகள் இருக்கிறதா என்றால் என்னென்ன சலுகைகள் இருக்கிறது என்பதை பற்றியும் நாம் சற்று பார்ப்போம். உதாரணமாக, ஒருவர் ஆர்மி போஸ்டல் சர்வீஸிலே அங்கே சேர்கிறார்கள் என்றால் அவர்கள் எந்த தகுதியிலே, அதாவது எந்த ஒரு டிசிக்னேஷனுடன் அங்கே அவர்கள் பணியிலே சேர்வார்கள் என்பதை நாம் முதலிலே பார்ப்போம். ஒரு ஏஎஸ்பியாக இருந்தால் அல்லது ஒரு HNG ஊழியராக இருந்தால் அவர்கள் சுபேதர் என்கின்ற தகுதியிலே அங்கே பணியில் சேர்வார்கள். ஒரு இன்ஸ்பெக்டர் போஸ்ட் அல்லது LNG-யாக இருந்தால் நைட் சுபேதார் என்கின்ற பதவியிலே அவர்கள் இருப்பார்கள். ஒரு போஸ்டல் அசிஸ்டன்ட் அல்லது சார்ட்டிங் அசிஸ்டண்டாக இருந்தால் வாரண்ட் ஆபீசர் என அழைக்கப்படுவார். போஸ்ட்மேன் அல்லது மெயில் கார்டாக இருந்தால் நாயக் என்று அவர்கள் அழைக்கப்படுவார்கள். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபாக இருந்தால் அவர்கள் சிப்பாய் என்று அமைக்கப்படுவார்கள். எத்தனை வயதுக்குள்ளாக விண்ணப்பிக்க வேண்டும்? 40 வயதுக்கு குறைவானவர்கள் தான் APS-ற்கு விண்ணப்பிக்க முடியும். அதே போன்று மெடிக்கல் தேர்விலே கூட ஷேப் 1 என்கின்ற அந்த வரையறைக்குள்ளாக இருந்தால்தான் அவர்கள் APS-லே தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். வாரண்ட் ஆபீசர் என்பவர் ஒரு இராணுவத்திலே இருக்கக்கூடிய JCOs என்பவருடைய தகுதிக்கு இணையாக கருதப்பட்டு அவர்களுக்கு அவருடைய மெஸ்ஸிங், அவருடைய அகாமடேஷன் தங்குமிடம் மற்றும் அவருடைய டிராவல் என்டைட்டில்மெண்ட்ஸ் அனைவும் அதற்கேற்ப அமையும். பே அண்ட் அலவன்சஸ் என்பது ஏற்கனவே வைத்து வரக்கூடிய அந்த பே அண்ட் அலவன்சஸ் தான் அவர்களுக்கு வழங்கப்படும். கூடுதலான சலுகைகள் என்னவென்று பார்த்தால் லீவ் பெனிஃபிட்ஸ் என்பது சற்று வித்தியாசமாக இருக்கும். வருடந்தோறும் 56 நாட்கள் அவர்கள் விடுப்பெடுத்துக் கொள்ளலாம். அது தவிர ஜர்னி பீரியட், அதாவது தன்னுடைய சொந்த ஊருக்கு வருவதற்காக வருடத்திற்கு 56 நாட்கள் லீவு மற்றும் அதற்கான அந்த பயண நாட்கள் இவைகள் எடுத்துக்கொள்ளலாம். வருடத்திற்கு 30 நாட்கள் கேஷுவல் லீவ் என்பது வழங்கப்படும். ஒருவர் மருத்துவ சிகிச்சைக்காக அவர்கள் மருத்துவ முகாமிலே சேர்க்கப்பட்டால் அந்த நாட்கள் எல்லாம் அவர் பணிபுரிந்ததாக கருதப்படுவார். சிக் லீவ் என்பதும் அந்த மெடிக்கல் ஆபீசர் ரெக்கமெண்ட் செய்தால் அது அவர்களுக்கு கிடைக்கும். அவருடைய ELஐ 300 நாட்கள் வரை அவர்கள் சேர்த்து வைக்க முடியும். அதிகபட்சமாக 300 நாட்கள், அதனுடன் 60 நாட்கள் என 360 நாட்கள் வரை அவர்கள் என்கேஜ்மெண்ட் செய்ய முடியும். அடுத்து, அவர்களுடைய குழந்தைகளுக்கு என்னென்ன சலுகைகள் கிடைக்கும் என்றால், அவர்கள் ஆர்மி பப்ளிக் ஸ்கூல், கேந்திரிய வித்யாலயா அல்லது மிலிட்ரி ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள் இவைகளில் ஒரு ப்ரொஃபஷனல் காலேஜ் உட்பட ஸ்டேட் கவர்மெண்டில் இருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபஷனல் காலேஜ் உட்பட அனைத்திலும் இவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். அவருடைய குழந்தைகளுக்கு APS கார்ப்ஸ் ரீஜனல் ஃபண்ட் என்பதிலிருந்து ஸ்காலர்ஷிப்பும் அவர்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ப்ரொஃபஷனல் காலேஜிலே கூட 10 வருட சேவை முடித்த APS சேவை முடிந்தவருடைய குழந்தைகளுக்கு இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, மெடிக்கல், பல் மருத்துவம், மேனேஜ்மெண்ட், ஃபேஷன் டிசைன் ஆகியவற்றிலே முன்னுரிமை என்பது அவர்களுக்கு கிடைக்கும். அதாவது ஒரு அப்ளிகேஷன் கொடுத்த பின்னாலே அவர்கள் அதை தேர்வு முகாமிற்கு அனுப்பிய பின்னால், அங்கிருந்து உறுதி செய்யப்பட்ட பின்னால் அவர்கள் மெடிக்கல் ஃபிட்னஸிற்கு அனுப்பப்படுவார்கள். மெடிக்கல் ஃபிட்னஸிலே தேர்வாகிவிட்டால் அவர்களுக்கு உத்தரவு வந்த பின்னாலே அவர்கள் இங்கிருந்து ரிலீவ் செய்யப்பட்டு ஆர்மி போஸ்டல் சர்வீஸிலே பணியாற்றலாம். இவைதான் இந்த APS-லே சேர்வதற்கான தகுதிகள் மற்றும் இருக்கக்கூடிய பலன்கள்.
ஏபிஎஸ்ல பணிபுரிகின்ற பொழுது நாட்டுக்காகவும் நாமும் சேவை செய்தோம் என்கின்ற மன திருப்தியும் இருக்கும், அதே நேரத்திலே சலுகைகளும் இருக்கிறது என்பதையும் நாம் சொல்லிக் கொள்கின்றோம். என்ன தோழர்களே, நிச்சயமாக ஏபிஎஸ் அல்ல விரும்புபவர்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக அமையும் என நம்பி முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் கேவிஎஸ்.